ஹோல் எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் த கேர்லி மீ. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ட்ரிப்புக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணி போனோம். இந்த ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 3 மாதம் தேவைப்பட்டுச்சு. ஆஸ் இட் வாஸ் கேர்ள்ஸ் ட்ரிப். ஸோ வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி ட்ரிப்புக்கு பெர்மிஷன் வாங்குறதுக்கே ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் கூட லைக் ஆஃபீஸ்லலாம் லீவ் கொடுக்கல. அவங்களுமே ஒர்க் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு ஃபன் மாதிரி தான் இருந்துச்சு. பட் நானுமே அன்றைக்கி ஒர்க் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் மை டே. ஸோ மெஜாரிட்டி கார்ப்பரேட் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா, லைக் எப்போவுமே நம்ம ஒர்க் பண்ணணுன்னு எதிர்பார்க்குறாங்க. பட் அவங்க நம்மளோட பர்சனல் டைமை பற்றி எப்போவுமே யோசிக்கிறதில்ல. ஆல் த கம்பெனிஸ் ஹேஸ் டு மேக் ஷுர் ஈவன் அவங்களுக்கும் ஒரு சில பர்சனல் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே தெரியணும். பிகாஸ் லைஃப் இப்படியே இருக்க போகிறதில்ல, எப்போ என்ன மாறும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ லைஃப்பில் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக என்ஜாய்ட்டு பண்ணி போகணும். அதுதான் என்னோடய ஒரே தாட்டு. ஸோ ஆஃபீஸில் லீவ் கொடுக்குறாங்களேனோ, பட் நம்ம ட்ரிப்புக்கு போகணும், அவ்வளோதான். இதுதான் காஃபின்னு சொல்லி கொடுத்தாங்க. பட் இட்ஸ் நாட் காஃபி, இது சுடு தண்ணி. நானும் என் ஃப்ரெண்டும் குடிச்சிட்டு இருக்கோம். சுத்தமாக நல்லா இல்லை. இது சோலார் பிளான்டிங்கா? ஸோ அன்றைக்கி நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு தூங்குனது தான் நாங்கள்லாம். ஸோ பார்த்தாக்கா லைக் நாங்கள் வேறு ஏசி ட்ரெயின் புக் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப ஏசி காற்று அடித்து தூங்கக்கூட முடியல. லைக் நாங்கள் நினச்ச வெகே சீசன் கம்பளி தேவைப்படாது, ஜாக்கெட் தேவைப்படாது, எல்லாமே நாங்கள் நினச்சி தான் போகணும். பட் அங்கே போன உடனே எல்லாமே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. சுத்தமாக ஏசி காற்று அப்படியே நாலா பக்கமும் அடிக்குது. எங்களால் முடியல. விடிஞ்சிட்டு அப்புறமா காலையில் எந்திரிச்சு போனாக்கா லைக் கொஞ்சம் வாஷ்ரூம் எல்லாம் கூட க்ளீனாக இருந்தில்லை. என்ன பண்ணுறது, லைக் ஆல்மோஸ்ட் 18 hours ட்ராவல் பெங்களூர் டு கேரளா, தட் இஸ் வர்க்காலா ஸ்டேஷன் கோலம்னு சொல்லிட்டு அங்கே தான் எங்களோட ஸ்டாப்பிங். ஸோ அங்கேருந்து ஆல்மோஸ்ட் 1 hour கழிச்சு தான் எங்களுக்கு வர்க்காலா வரும். ஸோ இப்படியே ட்ராவல் போச்சு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்த வேசி இட் வாஸ் வெரி நைஸ். அதில் வேறு நாங்கள்லாம் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் நர்சரி. நாங்கள்லாம் ஒரே கிளாஸு. ஸோ ரொம்ப ஜாலியாக போச்சு. எனக்கு எங்களோட ஃபஸ்ட் ட்ரிப்புங்கிற வேசி லைக் ஒரு மாதிரி ட்ரீம் கம் ட்ரூன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஜாலியாக போச்சு இந்த ட்ரிப்பு. ஒரு சில இடத்துல ஒரு மாதிரியும் இருந்துச்சு. ஓவரால் ரொம்ப வெயில் கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்கா. பட் வியூ வைஸ் நீங்களே பார்ப்பீங்க, வியூ எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஒரு கேரளானாலே அந்த காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ரியலி இட்ஸ் காட்ஸ் ஓன் கண்ட்ரி தான். அவள் எப்போ தான் ட்ரெயின் அவுட்டு இறங்கி நம்ம ரூமுக்கு போவோன்னு இருந்துச்சு. ஒரு வழியாக ட்ரெயினை விட்டு இறங்கி அந்த லக்கேஜை தூக்கிறதுக்குள்ளேயே போதும்னு ஆயிடுச்சு. கேப் புக் பண்ணலாமா இல்லை ஆட்டோ எடுக்கலாமான்னு சொல்லிட்டு அது ஒரு டாக்கு. கேப் பார்த்தாக்கா 3000 கிட்ட கேட்டாங்க. ஸோ சரி நம்ம ஆட்டோலேயே போயிடுவோம்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போனேன். கேரளா பீப்புள் ஆர் ரியலி வெரி ஸ்வீட். லைக் அந்த ஆட்டோ பர்சன்லேருந்து பிடிச்சி எல்லாருமே வெரி ஸ்வீட். இந்த ஆட்டோ அங்கிள் அவங்க பையன் ஃபைனலிஸ்ட்டில் வந்திருந்துன்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் சூப்பர் சிங்கரில். ஸோ எங்கள் வாய்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்களுக்குள்ளே அந்த சைல்டு படுத்துட்டு இருந்த அந்த குழந்தை எந்திரிச்சு நின்ன மாதிரி அவ்வளோ ஹாப்பினஸ் அந்த பீச்சை பார்த்த உடனே. அது யாராக இருக்கட்டும், லைக் பீச்சை பார்த்தாலே அவங்களுக்குள்ள ஒரு ஆனந்தம் தான். எனக்கு பீச்சை பார்க்கும் போதெல்லாம் ஒரு விஷயந்தான் ஞாபகம் வரும். இதுக்கு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் பீச் டோன்ட் ஹவ் எண்ட் வென் எவர் ஐ சீ. ஸோ அவ்வளோ ஹாப்பினஸ் எங்களுக்குள்ளே. நாங்கள் போன ஒரே தாட் என்னன்னாக்கா, வர்க்காலாக்கு போகிறோம், அங்கே எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆக கிடையாது, ஜாலியாக எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு தான் வரணுங்கிறது தான் என்னோட இதே தாட்டாக இருந்துச்சு.
ஸோ வந்த பிறக்கே நான் போய் கையெல்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். கை காலெல்லாம் என்னால் சுத்தமாக முடியல. அவ்வளோ வெயில். பெங்களூரில் இந்த அளவுக்கெல்லாம் வெயில் இருக்காது. ஸோ ரெடியும் ஆகிட்டோம். அர்ஷிதா இப்போ கவுண்டர் பந்து. ஸோ எங்கள் கேபும் வந்துருச்சு லைக் சுற்றி பார்க்குறதுக்கு. அதுவும் ஒரு பேக்கேஜ் புக் பண்ணியிருந்தேன். அதுவும் நான் சொல்கிறேன் கடைசியாக வீடியோவில் லைக் என்ன எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் காலையிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடாத வேசி அங்கே அவர்கிட்ட சொன்னோம் அந்த கைட்கிட்ட லைக் எங்களுக்கு லஞ்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு நான் பிஃபோராகவே காலில் சொல்லிவிட்டேன். ஸோ அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போனார். இங்கே நல்லாயிருக்கும் ஃபுட்டுன்னு சொல்லிவிட்டு. ஃபுட் வாஸ் நைஸ் தான். லைக் எதுவுமே அந்த தேங்காய் எண்ணெய் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. அப்படியே இருந்தா சன்செட் நமக்கு அந்த கயாக்கிங் பண்ணும்போது பேக் வாட்டர்ஸ்ல இருந்து பார்க்கலாம். அப்ப இதுல கயாக்கிங் செல்லும்போது அதோட ஸ்பீடு நம்ம எப்படி போகுதோ அதுதான் ஸ்பீடு. அதுக்கு மோட்டர் கீட்டர் ஒன்றும் கிடையாது. நம்ம தான் அதோட போடணும். அப்போ எப்படி அது ரோ பண்ணணும் டிரைவ் பண்ணணும் ஒரு சின்னதா ஒரு ட்ரைனிங் எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, அப்போ நீங்க எத்தனை பேர் சிங்கிளா போறீங்க? நாங்க அப்படிதான் ஜாஸ்தியே பண்ணுவோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட் போன இடம் ஐ லவ் மேங்க்ரோவ் ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு தான். ஸோ அந்த கம்பெனிக்கிட்ட தான் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கயாக்கிங்கில் போகணும். நான் என்னமோ இது ஒரு குட்டி ரவுண்டுன்னு தான் நினச்சேன். பட் இட் வாஸ் வெரி பிக் ரவுண்ட். எனக்கு லைக் இதுதான் லைக் எனக்கு தண்ணினாலே பயம் நார்மலாகவே. பட் எனக்குமே அந்த எக்ஸைட்மெண்ட்டில் ஐ ஸ்டார்டட் கோயிங். ஸோ அங்கே போய் கொஞ்சம் நேரத்தில் அதை நான் சொல்கிற வீடியோவில் லைக் என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஓவரால் வியூ வாஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். ஜஸ்ட் லவ்ட் இட். பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும் வலிச்சு நடிச்சு நான் நிறைய வீடியோஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். எங்கே வெறும் நம்ம மட்டும் தான் எடுக்கிறோம். ஸோ அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நடந்துகிட்டு இருக்கிறது என் ஃப்ரெண்டோட தங்கச்சி. ஸோ அவளையும் கூட கூப்பிட்டுட்டு வந்தான் என் ஃப்ரெண்டு. ஸோ அவளுமே லைக் எங்களுக்கு என்ன சின்ன பொண்ணு, ஸோ நம்ம தான் நல்லா பார்த்துக்கணும். ஸோ ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிட்டோம். இதுவெல்லாம் என் ஃப்ரெண்டு பட் ஷீஸ் பிளேயிங் இந்த ஊஞ்சலெல்லாம். ஸோ ஒரு வழியாக அங்கே அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு உடனே ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் செஷன் மாதிரி எப்படி போட்டை ஓட்டணும், எந்த பக்கம் போகணும்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ராக்டிஸ் தான் அங்கே போயிட்டுருக்கு. ஸோ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அந்த மழை வராத வரைக்கும். நம்ம நினச்சோம் லைக் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக காமிங்காக தான் இருந்துச்சு. ஒரு 6:30 கட்ட இருக்கும், மழைலாம் வர ஆரம்பிச்சிச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. நான் மட்டும் வந்துட்டு இருக்கேன், அவங்க யாருமே வரல. ஸோ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது பயம்லாம் நீங்கி தண்ணினாலே பயம் எனக்கு. பட் ஃபைனலி ஐவ் டன் இட். ஸோ எல்லாமே ஜாலியாக தான் போயிட்டு இருந்துச்சு இந்த மழை வராத வரைக்குமே. சடனாக மழை வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ எப்படியாவது போய் அந்த டெஸ்டினேஷனை ரீச் ஆகிட்டா போதும்னு இருந்துச்சு எனக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சுத்தமாக மாட்டிக்கிட்டாங்க. ஒரே இடி மின்னலோட ஒரு மழை வந்துச்சு. எனக்கு அவங்க உண்மையாகவே ரிட்டன் வருவாங்களா அந்த மாதிரி ஒரு தாட்டு. பட் அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஸ்கேரியாக தான் இருந்துச்சு. கரண்ட் வேறு போயிடுச்சு, ஹெவி மழை வேறு. எப்படியோ வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆனந்தம் தான். நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக இதுதான் எங்கள் விழா. ஸோ வெளியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் வர்க்காலோட ஃபர்ஸ்ட் டே vlog. பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மேக் ஷூர் யூ லைக் இட், ஷேர் இட் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ் ஃபார் மோர் வீடியோ லைக் திஸ். Bye bye.